ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் இப்போ நிலா வந்து டைவர்ஸ் பண்ணியே ஆகணும்னு நிற்கிறாங்க. எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாரு சோழன். ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பீச்சுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நிலாட்ட நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி வந்து எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் கார் முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்போவே பிடிச்சி போச்சு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் காதலிக்க ஆரம்பித்தேன். போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடந்த கூட எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை மனைவியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு இப்போ நிறைய கூட்டிகிட்டு வந்துடும் அழுதுகிட்டு இருக்கான். என்ன மச்சான் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இவங்களுக்கு இஷ்டம் இல்லையா, சரி 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறேன், இஷ்டம் இல்லையா அப்படி சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து அப்படிலாம் கட்டாயப்படுத்தக்கூடாது, ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவரை கட்டாயப்படுத்தக்கூடாது, நான் கூட இப்போ இஷ்டம் இல்லை அப்படின்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து சோழன் வந்து அப்படி திகச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படி தெரியல. சோழன் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அதே சமயம் வானதிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல்லவ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன்ட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா வந்த விஷயத்த வந்து சொல்லலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இங்கே பார்க்கலாம். இதுக்கடுத்து சிறகடி காசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்ட போகிறாங்க. வீட்டில் வந்து எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு முத்து மாதிரி பெரிய ரவுடியாக தான் வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் போய் அடிக்க போகிறாரு. நான் ரவுடியா, நீ பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ சின்ன வயசு சிறுத்தை பிள்ளை இருந்தவன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அண்ணாமலை ஊங்க அவரும் அடிச்சிடுறாரு. பழைய கதையை பற்றி பேசினா மரியாதை கெட்டுடும், நீ உங்கள் அம்மா சேர்ந்து வாழ்க்கையே வந்து வம்பாக்கிட்டீங்க அப்படி சொல்கிறாரு. மீனா வந்து அப்புறம் எதுக்காக நீங்கள் போனீங்க, என்ன அதெல்லாம் அது சொல்ல முடியுமா அப்படி கேட்குறாரு. உடனே வந்து முத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே விஜயா வந்து ஜோசியர்கிட்ட போய் வந்து கேட்குறாங்க. ஒரு ஜோசியர் வந்து சொல்கிறார், இந்த பையனால் உங்கள் பிரச்சனை வந்துடும், அதனால் இந்த பையனை விட்டுருங்க, 2வது பையனை 4 மாதம் பிரிஞ்சு வைங்க சொல்கிறேன். உடனே பாட்டின்னு பாட்டி வீட்டில் விட்டு போயிடறாங்க. உடனே முத்து வந்து கதறி அழுறாரு. அம்மா அம்மா சொல்லிட்டு உடனே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டானா அவையே வந்துட்டானான்னு சொல்கிறாங்க. ஆனால் விட்டுட்டு போயிடுறாங்க. அதை மட்டும் காட்டுறாங்க. எதனால் விட்டு போங்க என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு காட்டுவாங்களான்னு தெரியல. இப்போ வந்து முத்துவோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஆரம்பிச்சு, அதனால தான் நான் கிறிஸை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியல. கிறிஸ்ன்னு புருஷனை பொண்டாட்டியும் பெத்த பிள்ளை மாதிரி உருகிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இந்த சிறகடி காசை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இல்லாத 3வது இடத்துக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து சிறகடி காசை ஐயனார் துணை பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து பாண்டியன் ஸ்டோர் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை சொல்லவே இல்லாமல் வீட்டுக்கு நான் போய் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி விட்டுறாரு. இப்போ குமாருக்கு தன்னை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி அழுறாங்க. வீட்டில் யாருமே சாப்பிடல, கண்ணீர் விட்டு குமார் அழுறான். நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி அவள் அம்மா கோமதிகிட்ட பேசுகிறாங்க. அதேமாதிரி ரோட்டில் வந்துருக்க ராஜிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. எப்படியா அவனை வந்து மன்னிச்சிட சொல்லுமா, கேஸை வாபஸ் வாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ இல்லாமல் வீட்டில் இருக்கவே முடியல ராஜி, எப்படியாவது நீ சப்போர்ட் பண்ணி சொல்லுமா, அவன் அண்ணன்மா அப்படிங்கிறாங்க. அதே சமயம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசி எல்லார்ட்டுமே இந்த கோமதி பேசுகிறாங்க. நினச்ச அண்ணன் குடும்பம் அதுக்கப்புறம் என்ன நிலைமையாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. பாவம் அண்ணன் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க, அவன் கூட இப்போ திருந்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரசி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசி வந்து கேசனை வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து ஒருவேளை 2 பேருக்கும் திருமணம் அப்போ தான் என்ன ஆகுது பொறுத்து வந்து பார்க்கலாம்.